மல்லிகாவை என் வீட்டு மருமகளா ஆக்கிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா. அதுக்கு வேற எவனாவது இழிச்சவனா பாருங்க. எங்க குடும்பத்திலேயே அவ ஒருத்திதான் அழகு. டென்ட் கொட்டாத மேட்னி படம் பார்த்த மாதிரி பளிச்சுன்னு இருப்பா. அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டா எங்க வீட்டு லட்சணம் என்ன ஆகுது? நடக்காதுங்க. என்னப்பா நீ என்ன சொல்ற? என்ன பாருங்க, நான் கொடுக்குற லிஸ்ட் படி உங்களால சீரு சிறப்பெல்லாம் பண்ண முடியுமா? கோடீஸ்வரர் வீட்டுல இருக்க வேண்டிய பொண்ணாவா? அப்பா இல்ல, எப்பவுமே இருக்க வேண்டியவா. இதுதான் முடிவா? ரொம்ப தொந்தரவு பண்றீங்க. இது பாருங்க, வேணும்னா நான் இருந்துக்கிறேன் வீட்டோட. ஒத்துக்க மாட்டீங்களே, ஒத்துக்க மாட்டீங்களே. உன்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு நான் பேசணும் பாரு, அது என் தவறுதான். நீ போலாம். ஐயா ஐயா இருங்க, என்ன போயிடாதீங்க. இது பாருங்க, சம்மந்தி வீட்டுக்காரங்க பிகு பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. பிகு பண்ணி பார்த்தா தப்பா நினைச்சுக்கிட்டீங்களா? ஆனாதீங்க, நாங்க எங்க போவோம்? அப்புறம் சோத்துக்கு லாட்டி அடிப்போம். இத பாருப்பா, இந்த மாதிரி சம்பந்தமா எங்களுக்கு வேண்டாம். நீ போ. சொன்ன கனவு சாத்துங்க, நான் காலை விடுறேன். அந்த கழுதைக்கு இந்த வீட்டை விட்டா வேற எந்த வீட்டுல சம்பந்தம் கிடைக்கும்? அப்படி வா வழிக்கு. இப்போ உனக்கு சம்மதம் தானே? நல்லா கேட்டீங்களே. இப்பவே நேரா போய் அதுகிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லி கழுதையை கையோட கொண்டு வந்து காலில் போடுறேன். மன்னிச்சு விட்டு மாப்பிள, மன்னிச்சு விட்டு மாப்பிள. உடவா போடா. சரி மாப்பிள. அம்மா, என்ன இந்த மணி பையன் புதுசா மாப்பிளை மாப்பிளைன்னு உறவு கொண்டாடுறான்? உண்மைதான் தம்பி, உனக்கும் மல்லிகாவுக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்குது. மை காட்! அம்மா, என்ன இது? என்ன கேட்காம ஏன் ஏற்பாடு செய்யறீங்க? நல்ல காரியங்களை சீக்கிரம் செய்து முடிக்கணுங்கிறது சாஸ்திரம்ப்பா. எனக்கு இதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது? ஆமா ஆமா ஆமா, புரியாம பேசுறீங்களே. என்னுடைய உத்தியோகம் என்ன? எவ்வளவு பெரிய வேலையை என் தலையில சுமத்திருக்காங்க. எந்த இலாக்காவுக்குமே இல்லாத பொறுப்பு போலீஸ் இலாக்காவுக்கு உண்டுமா? என்னுடைய முயற்சியில நான் வெற்றி அடைகிற வரைக்கும் சொந்த சுகம் எதுக்குமே என் மனசுல இடம் கொடுக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா ப்ளீஸ். ராஜன், என்னப்பா ராஜன், அம்மா மேல ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்க. உன் விஷயம் தெரிஞ்சுதாப்பா அம்மா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஃபாதர், நல்ல சமயத்துல தான் நீங்க வந்தீங்க. எனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பெல்லாம் இருக்கு. நீங்க தான் அம்மா கிட்ட சொல்லணும். ஐயா, நீங்க தான் அவனுக்கு சொல்லணும். தாய்க்கு எப்போதுமே ஆசை அதிகம். காலாகாலத்துல ராஜனுடைய கல்யாணம் நடந்தே ஆகணும். ஃபாதர், ஃபாதர். அம்மா, தேசத்திற்கே நன்மை தரும் ஒரு நல்ல காரியம் இப்பொழுது ராஜனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. முதலில் அது வெற்றி பெற வேண்டும், வீரப்பரிசும் கிடைக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில் நாம் கல்யாண பரிசையும் கொடுத்தால் எல்லோருக்கும் ரெட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும். அழகா சொன்னீங்க ஃபாதர். இப்ப என்னம்மா சொல்றீங்க? நான் ஊருக்கு புறப்படுவா? இனிமே என்னப்பா சொல்ல போறேன்? கடவுள் திருவுள்ளப்படி நடக்கட்டும். பொறுப்போட போய் வெற்றி சிறப்போட வாப்பா. எஸ், இவன் அந்த கூட்டத்தை சேர்ந்த பெண்கள்ல ஒருத்தி. பெயர், அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பெயர், ஒரு இடத்துக்கு ஒரு பெயர். எதை நம்புறது? அங்க அடையாளங்கள் தான் முக்கியம். ஏது முடியாத பெரிய குடும்பங்கள்ல உறவாடி போலி நகைகளை அவங்க தலையில கட்டுறதுல கைதேர்ந்தவன். நெக்ஸ்ட், இவன் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான். நமக்கு கிடைச்ச தகவல்கள்ல இருந்து அவன் பேர் வேலாயுதம்னு தெரியும். நெக்ஸ்ட், இந்த பெண்ணை நல்லா பாருங்க. அந்த கூட்டத்திலேயே ரொம்ப முக்கியமான புள்ளி, தலைவனுடைய அந்தரங்க காரியம். அந்த கூட்ட சம்பந்தப்பட்ட சகல வரவு செலவுகளும் தகவல்களும் இவளுக்கு தெரியாம உள்ள போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. நெக்ஸ்ட், இவர் ஒரு டாக்டர். ஆனா இவர் அந்த கூட்டத்துல சேர்ந்திருக்கிறார். சொசைட்டில பெரிய மனுஷன். உங்களுக்கு என்ன வியாதி? டாக்டர், வியாதியை கண்டா எனக்கு பிடிக்கிறது இல்லை, அதனால வியாதி என்கிட்ட வர்றதில்லை. இத போல சில இரும்பு மனிதர்களும் இருக்காங்க. ஆமா, நீங்க என்ன பார்க்க வந்த காரணம்? I am Roger CBI. டாக்டர், நாமெல்லாம் பப்ளிக் சர்வன்ட்ஸ். ஒரு நாட்டினுடைய ஏற்றத்தாழ்வுல ஒவ்வொரு குடிமகனுக்கும் பங்குண்டு. ஷுவர் ஷுவர். நம்ம ஊர்ல போலி தங்கம் உலாவரதா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். அதுல உங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. How dare you say that? நிறுத்தகமம், insult. டாக்டர், நீங்க பெரிய குடும்பஸ்தர், நிறைய புள்ள குட்டிக்காருங்கிறது எனக்கு தெரியும். கொஞ்சம் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா. நோ நோ, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க போலாம். You can go. டாக்டர், நீங்க படிச்சவர், உங்களுக்கு நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. உங்க வாயிலிருந்து வரப்போற ஒரு வார்த்தை இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையே காப்பாற்றும். உங்க நன்மைக்காக, உங்க குடும்ப நன்மைக்காக சொல்றேன். தயவு செய்து உண்மையை சொல்லிடுங்க ப்ளீஸ். You are wasting my time. Get out. ஓகே, நீங்க மனசு மாறி உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னு தோணுச்சுன்னா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க.
குட் நைட். டாக்டர், உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக நான் ரொம்ப பயங்கரமா நடந்துக்க வேண்டியிருக்கு. டாக்டர், ஒரு சிறிய விண்ணப்பம். சொல்லுங்க. பணத்தை மட்டும் பெருசா நினைச்சு டாக்டர்கள் தப்பா நடக்கக்கூடாது இல்லையா டாக்டர்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? எவ்வளவு பெரிய சட்டவிரோதமான காரியம் நடக்குதுங்க. மிஸ்டர் சுப்பையா, நான் என்ன செய்ய முடியும்? நம்பி நான் உங்களை காட்டி கொடுக்க முடியுமா? எங்க கையை காட்டுங்க. நோ டாக்டர், உங்க கையால வைத்தியம் பண்ணிக்க கூடாது. நீங்க பாம்பு விட கட்டவர். சுப்பையா, நாட்டில நோய் பரவாம தடுக்க வேண்டிய ஒரு டாக்டர் இந்த சமூகத்தை அழிக்கக்கூடிய பெரும் வியாதியை தடுக்காம இருக்கிறது பாதகம் இல்லையா? I tell you doctor, you're a damn disgrace to the medical profession. I don't want your medicine. உங்க மனிதனுக்கு தேவையில்லை. போயிடுங்க. Please go. I'm extremely sorry. Really? மிஸ்டர் சுப்பையா, நான் ஒரு படிச்ச முட்டாளாயிட்டேன். என் அறிவுக்கண்ணை திறந்து வச்ச மேதனைங்க. நான் மனுஷன் ஆயிட்டேன். தேங்க்யூ வெரி மச். சார், போன். யார்? டாக்டர் நடேசன். ஹலோ டாக்டர், ராஜன் ஹியர். எஸ் எஸ் ராஜன். உங்க டெலிபோன் தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். மீட் பண்ணவா? எங்க? ரேஸ் கோர்ஸ்லயா? ஓகே, இப்போ வர்றேன். எப்பவாவது உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு. தேங்க்யூ வெரி மச். வெரி கைண்ட் ஆஃப் யூ. இதோ வந்துட்டேன். I'm very sorry. பரவாயில்ல. ஐ லைக் இட். உங்களை பெங்களூர் ரேஸ் கோர்ஸ்ல பார்த்த ஞாபகம்? No, no. நான் பெங்களூர் போனதே இல்ல. நான் மெட்ராஸ் தான். ஓ, ஐம் சாரி, நான் தான் மறந்துட்டேன். மெட்ராஸ்ல அந்த ஜார்ஜ் டவுன்ல கோவிந்தப்பன் நாயக்கன் தெரு. No, 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 no. நீங்க யாரையோ நினைச்சு சொல்றீங்க. நான் இருக்கிறது ஹோட்டல் ஜாக்பாட். ஹோட்டல் ஜாக்பாட். ஹோட்டலுக்கும் ஜாக்பாட்னு பேரா? ஜாக்பாட் அடிச்சவர் போல இருக்கு. அப்படின்னா நீங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்றீங்க? ஆமா. எந்த ரூம்ல இருக்கீங்க? ரூம் நம்பர் 109. ஏன்னா நான் அடிக்கடி அந்த பக்கத்துல வருவேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் அந்த பக்கம் வந்து உங்களை பார்க்கலாம்ல? வித் ப்ளஷர். Ah!